வணக்கம். ஜவை இசட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்றைய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, நிறைய வித்தியாசம் இருக்குது. அது பதவி ஏற்கிறப்பயே தெரிஞ்சிருச்சு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வாயாடி வாய் சவடால், எந்த ஒரு விஷயத்துக்கும் பதில் சொல்ல முடியாத ஒரு சமாளிப்பு கேசன். அவர் வாட்டுக்கு லபன்னு பேசிக்கிட்டே போவார். மற்றபடி நயினாரை பொறுத்த வரைக்கும் கருத்து தெரித்தால் போல் 4 வரி 4 வார்த்தை, அதற்கு மேல் பேச மாட்டார். அதை நயினாரே சொன்னார். அண்ணாமலை மாதிரிலாம் நான் பேச மாட்டேனுங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கு அண்ணாமலை தான், மற்றபடி நான் அப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு ஒப்புதலாகவே கொடுத்தார். பதவியேற்ற அடுத்த நாள் பேட்டியை உண்மையிலே அந்த வகையில் நயினாரை பாராட்டலாம். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அதிமுகவோட குண்டக்க மண்டக்கன்னு குட்டையை கிளப்பிட்டு 2026 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி வச்சுருந்தா கூட இது 2-3 சீட்டாவது வந்திருக்கு. அதையும் நாசம் பண்ணி இன்னைக்கு கேட்டால் நான் ஆடு மாடு மேய்த்து கொண்டு நிம்மதியாக இருக்கின்றேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் திடீர்னு பேட்டி கொடுக்குறாரு. அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. ஆனால் ஒன்று, அவர் பாஜகவுக்கு ஒத்து போகக்கூடிய ஆளா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஆமாம், இன்னும் சொல்ல போனால் அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் கருத்துக்கள் நிறைந்த ஒரு நபராக இருந்தாலுமே கூட மற்றபடி அவரை பாராட்டக்கூடிய அளவுக்கு அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தால் தான் கோயம்புத்தூரே வந்திருப்பார். எம்பி தேர்தலில் கோயம்புத்தூரில் வெற்றி அடைஞ்சிருப்பார். ஆமாம், அதை பொறுத்த வரைக்கும் பாராட்டலாம். தமிழக பாஜக தலைவராக இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். உண்மையிலே ஒரு எங்கே எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற சாஃப்டான ஒரு பேச்சாளர், அதே வார்த்தை விடாத ஒரு பேச்சாளர். இப்போ சமீபத்தில் கூட அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பிறகு தமிழகத்தில் பாஜக கூட்டணி தான் ஆட்சி செய்யும், அதில் கூட்டணி ஆட்சி தான், பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு அமித்ஷா சொன்னதாக பல தகவல். அப்புறம் அடுத்தடுத்து சொல்லப்பட்ட தகவல். அப்புறம் அதுக்கு எடப்பாடி பதில் கொடுத்தார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கூட்டணி ஆட்சிலாம் நடக்காது, அதிமுக ஆட்சி தான் தனித்து நடக்கும் அப்படின்னு அவரும் 5வது தடவை சொல்லிட்டாரு. இதற்கு பதில் அளிக்க வேண்டாமா? பேசக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய சமயத்தில் நயினார் நாகேந்திரன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இதெல்லாம் மேலிடம் முடிவெடுக்கக்கூடியதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் மழுப்பலாவே பதில் சொல்லி தப்பிச்சார் பாருங்க. அதுதான் ஒரு அரசியல் தந்திரமான ஒரு கருத்து. உண்மையிலே ஒரு ஒற்றுமையின் வெளிப்பாடை அப்படின்னா நயினார் நாகேந்திரன் தான். வேற்றுமையின் வெளிப்பாடு, மற்றபடி பிரச்சனைக்குரிய ஆள்னா அது அண்ணாமலை தான். அண்ணாமலையினுடைய விஷயம் அரசியலுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகும் அப்படிங்கிறது இந்த ட்ரிப்பு ஒரு தமிழக பாஜக தலைவராக இருந்தப்போ துண்டா தெரிஞ்சிருச்சு. அது ஒன்றே போதும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய கருத்துக்கெல்லாம் இனி வரும் காலங்கள் கட்டாயமாக ஜெயிக்காது. ஆனால் நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் இப்படி சாஃப்டாக இருக்கிறது என்ன காரணம் என்பதெல்லாம் விட பொதுவாக அவருடைய விஷயம் அப்படி தான். அதிமுக அவரை பார்த்தாச்சு. அதன் அடிப்படையில் எடப்பாடிக்கும் அவருக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன், மற்றபடி தொடர்பு இருக்குது. வார்த்தையை விடாமல் இந்த மாதிரி விஷயத்துக்கு அண்ணாமலை இன்னைக்கே வார்த்தையை விட்டுருப்பார். இடையில இப்போ வார்த்தையை விட்டார் இல்லையா போன வாரத்தில். ஏன்னா அமித்ஷா சொல்கிறதான் விஷயம், மற்றபடி பாஜக கூட்டணி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள், தமிழிசை உள்டா அடித்து பேசினார். அமித்ஷா சொல்கிறபடி தான் நடக்கும், பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு. இப்போ நேற்று வேறு விதமாக தமிழிசை பேட்டி கொடுத்துட்டார். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அந்த நேரத்துக்கு முடிவு செய்யப்படும் அப்படின்ட்டார். இந்த மாதிரி பெல்ட்டி அடித்து தமிழிசையை போல அண்ணாமலையை போல பேச தெரியாது நயினார் நாகேந்திரன். அந்த வகையில் ஒரு டீசெண்டான ஒரு நபர்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில் திருச்சியில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். பாஜக மாவட்ட அலுவலகத்தில் நடந்த ஒரு விஷயத்தில், அதாவது பிரதமர் மோடியை தமிழகத்துக்கு வருகின்றார், ஏகப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துகின்றார். மற்றபடி தூத்துக்குடியில் அந்த விமான நிலைய விரிவாக்கத்தை திறந்து வைக்கின்றார். மற்றபடி கங்கை கொண்ட சோழபுரம் சென்று ராஜேந்திர சோழன் கட்டிய கோவிலை பார்வையிட்டு கலாச்சார விழா கலந்து கொள்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலினை பற்றி ரொம்ப
புகழ்ந்து மனசாட்சியோடு பேசியிருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது தமிழக முதல்வரை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். என்ன, அதே நேரத்தில் எனது தொகுதி மக்கள் கேட்ட அனைத்தையும் அவர் செய்து கொடுத்த நண்பர். அவர் கட்டாயமாக நலம் பெற இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார். உண்மையிலே இந்த வார்த்தை வந்து ரொம்ப யோசிக்கக்கூடிய வார்த்தை. இதே அண்ணாமலையாக இருந்தால் அந்த அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸ்டாலின் நலமடைய விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையை சொல்லிட்டு அடுத்து கடந்து போயிடுவார். ஆனால் நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரைக்கும் என்னுடைய நண்பர் அப்படின்னு இருக்கார். அதே நேரத்தில் என்னுடைய தொகுதி மக்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து அதையெல்லாம் அவர் செய்து கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கிறது உண்மையிலே பெருந்தன்மையான விஷயம். எவ்வளவு செஞ்சாலும் அண்ணாமலைக்கு நன்றியே இருக்காது. ஆனால் நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் நன்றியுள்ள நபர் அப்படிங்கிறத காட்டிட்டாரு. அதையெல்லாம் விட அரசியலை தாண்டி, கட்சியை தாண்டி, கொள்கையெல்லாம் தாண்டி ஒருத்தவரை வந்து பாராட்டுவது என்பது பெரிய விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு ஸ்டாலினை வந்து பாராட்டி இருக்கின்றார் முதலமைச்சரை. ஆமாம், நயினார் நாகேந்திரன் என்பது உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய விஷயம். இது எல்லாருடைய வாயிலையும் வராது. அதே நேரத்தில் அவர் நண்பர்னு சொல்லியிருக்கார். அண்ணாமலை என்னைக்காவது ஸ்டாலின் நண்பர் சொல்லியிருக்காரா? இல்லை வேறு வேறு பாஜகவில் உள்ள நபர்களே கூட அவர் அண்ணாமலை வந்து அவர் என்னுடைய நண்பர்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நண்பர்கிற வார்த்தையே வந்ததில்லை. ஆமாம், தமிழக பாஜக தலைவர் இருந்த காலத்தில் யார்கிட்ட அண்ணாமலை வாயிலிருந்து இன்னைக்கு வந்து பாஜக மாநில தலைவர் வந்த ஒரு 6-7 மாதத்திலே வந்து நயினார் நாகேந்திரன் மு.க. ஸ்டாலின் நண்பர்னு சொல்கிறார். உண்மையிலே வந்து பெருந்தன்மையான விஷயம். அதே நேரத்தில் இன்னொன்னையும் வெளிச்சத்துக்கு காட்டியிருக்கிறார். அதாவது ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் பேசக்கூடிய சமயத்தில் குரான் மீது சத்தியமாக பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது வந்து அவருடைய ஒரு தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உண்மையிலே இது ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு முட்டாள்தனமான நபர் அப்படிங்கிறத இதன் மூலமாக காட்டி கொடுத்து விட்டார். அதாவது மதவாதத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனே இந்த அளவுக்கு பேசக்கூடிய சமயத்தில், ஏன்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்கிற தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவுக்கு ஏன் இந்த வார்த்தை? குரானை எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. விசிகாவில் இருந்தார், குழப்பம் பண்ணார், அடித்து விரட்டிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி தாவேக்காவுக்கு போயிருக்கிறாரு. அங்கேயும் உட்காந்துக்கிட்டு எடப்பாடிக்கு ஆப்போசிட்டாக வீடியோ போட்டார். உடனே அங்கிருந்து அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு குரல் ஒழிச்சுது. உடனே அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாரு எக்ஸ் தளத்திலிருந்து. இதெல்லாம் வந்து சிறுபுளைத்தனமான ஒரு விஷயம். அதே போல தான் குரான் மீது சத்தியமாக பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது எதற்காக? அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் இருக்கா இல்லையா? கட்டாயமாக இல்லை. அரசியலில் வந்து நண்பனும் இல்லை, விரோதியும் இல்லை. ஆமாம், ஆனால் ஆதவ் அர்ஜுனா போன்ற முட்டாள்தனமான அனுபவம் இல்லாத நபர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பாஜகவில் உள்ளவர்கள் வந்து ஒரு ஆத்திரத்தின் வெளிப்பாடாக சொல்லலாம். ஆனால் ஆதவ் அர்ஜுனா சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்கிறது? எதற்காக சொல்ல வேண்டும்? அந்த அளவுக்கு பாஜகவை நோக்கி குரான் மீது சத்தியமாக எதுக்கு சொல்லணும்? பாஜகவுக்கு இஸ்லாத்துக்கு பிடிக்காது, ரைட்டு, ஓகே, அது தெரிந்த உண்மை. அதன் அடிப்படையில் வந்து நயினார் நாகேந்திரன் எதுவும் சொல்லலையே. என்ன சொல்லியிருக்காரு? அடுத்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குரான், பகவத்கீதை, பைபிளை யாரும் அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அற்புதமான ஒரு நண்பர் நயினார் நாகேந்திரன். உண்மை அற்புதமான ஒரு வார்த்தை, எவ்வளோ டீசெண்டான வார்த்தை. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஏன் தெரியவில்லை? எதுக்காக அவரை வந்து இன்னை வரைக்கும் கட்சியில் வச்சிருக்கிறார்? ஆனால் இதெல்லாம் வந்து தாவேக்கா விஜய்க்கு பயங்கரமான வேட்டு தான். பின்னால் வந்து மிகப்பெரிய குடத்தில் கொடுப்பார் பாருங்க ஆதவ அர்ஜுனா. ஆமாம், கட்சி உடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அந்த மாதிரி நபர் தான். அதாவது வார்த்தையை விடுறது வந்து சாதாரண கிடையாது. எங்கு, எவ்வாறு, எதனால், எதற்காக அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. குரான் மீது சத்தியமாக பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு குரானை இழுக்கக்கூடிய அளவுக்கு பாஜகவுக்கு என்ன ஒரு தொடர்பு இருக்கு? பாஜக குரானுக்கு தொடர்பு இல்லை. எதுக்கு தொடர்பு படுத்தணும்? ஏன் அவரு பைபிளில் சொல்லியிருக்கலாமே, இல்லை பகவத்கீதையை சொல்லியிருக்கலாமே. அது என்ன குரானை இழுப்பது? உண்மையிலே இதெல்லாம் வந்து உணர்ச்சிகரமான ஒரு பேச்சு, முட்டாள்தனமான ஒரு பேச்சு, அனுபவம் இல்லாத ஒரு பேச்சு. ஆமாம், பாஜகவில் இன்றைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அளவுக்கு அவரை
எதிர்பார்க்க முடியாவிட்டாலுமே கூட அவருடைய ஒரு சின்ன ஒரு முடி அளவுக்கு கூட ஆதவ அர்ஜுனா வருவாரா என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.